அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் பாட்டி ஊரில் மெதுவடை செய்யலாம்னு சொல்லிட்டு போனோம். அந்த மெதுவடை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு ரெசிபியை நான் சொல்கிறேன். முதல்ல பச்சை மிளகா, வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இது 4 பொருளை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். முதல்ல வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கங்க. வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்ச பிறகு வெங்காயத்துக்கு அப்புறம் பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலையை எடுத்து அதில் போட்டுருங்க. கருவேப்பிலை அரைச்சோன்னா உப்பு போட்ட பிறகு அந்த பச்சை பயிறு ஒரு சைடு பச்சை பயிறு நாங்கள் மிக்சியில் அரைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். மிக்சியில் நல்லா அரைச்சோம் மயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணதுக்கு தண்ணி வேணும் கேட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்ச பிறகு மதிச்சு அதில் நாங்கள் சேர்த்து வச்சு இந்த மிக்சிங்கில் சேர்த்து வச்சிட்டோம். இந்த கேப்பில் பச்சை மிளகா ரொம்ப காரம், சின்ன பசங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. மிளகு சீரகத்தை அது போட்டு மேலே போட்டு நல்லா பிசைச்சாச்சு. இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது பக்கத்தில் எண்ணெய் ரெண்டுத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம வடை செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, வானலையும் வச்சாச்சு. இதில் முக்கியமாக எண்ணெய் தான் வேணும். எண்ணெய் நல்லா ஊற்றி பாமாயில் தான் நான் யூஸ் பண்ணுறோம். வடையை எடுத்து ஒவ்வொரு வடையை வச்சு பார்த்தோம், நல்லா பொடி கண்டிஷனில் இருந்துச்சு. அதனால் இருக்கிற எல்லா வடையும் போட்டு வச்சுட்டு நல்லா பொங்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா சூடான பிறகு வடையை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. யார் இது மாதிரி உங்கள் பாட்டி ஊரில் வடை சுட்டு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.